Hi friends, welcome to Chennai food. நம்ம பாப்கார்ன் சாப்பிடணும்னு நினைச்சாலே தியேட்டருக்கு இல்லனா பீச்சுக்கு போகும்போது தாங்க சாப்பிடுவோம். ஆனா இனிமே அதுக்கு அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்லயே நம்ம கையாலேயே சுட சுட பாப்கார்ன் ரெடி பண்ணி வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சந்தோஷமா சாப்பிடலாங்க. மசாலா பாப்கார்ன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாப்கார்ன் ரெடி பண்ணுறதுக்காக நான் 3/4 கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் கடையில் வாங்கும்பொழுது பாப்கார்ன் சோளம்னு கேட்டு வாங்குங்க. இந்த சோளம் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்கும். இதிலே இன்னொரு பெரிய சைஸ் சோளம் இருக்கும். அது வாங்கினீங்கன்னா அது புரியாது. அது சாதாரணமாக மற்ற யூஸ்க்கு தான் அதை வச்சுக்க முடியும். பாப்கார்ன் சோளம்னு கேட்டிங்கன்னா இந்த சோளம் எடுத்து கொடுப்பாங்க. இது சின்ன சின்ன சோளம். இதுதான் நல்லா புரிஞ்சு வரும். இந்த சோளத்தில் தான் நம்ம பாப்கார்ன் செய்ய முடியும். நான் 3/4 கப்பு சோளத்துக்கு ஒரு சின்ன கப்பில் நெய் எடுத்துருக்காங்க. 50 ml அளவுக்கு இருக்கும் நெய். நீங்கள் எவ்வளவு சோளம் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நெய்யை கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. சோளம் பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குக்கர் வச்சுருக்காங்க. குக்கர் நல்லா சூடான உடனே நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்லேயே நம்ம சால்ட் சேர்த்து விட்டுடலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து விட்டுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். அதை இப்போ இந்த சோளத்தை இதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். சோளம் நல்லா வறுபட்டுட்டு பொரிய ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொரிய ஆரம்பித்த உடனே மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. சோளம் இப்போ பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் குக்கர் மூடி போட்டு விட்டுறேன், இல்லைனா வெளியிலலாம் வெடித்து செதறும். குக்கருக்கு கேஸ்கட் போட வேண்டாம், வெயிட்டும் போட வேண்டாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுடுங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது. பொரியிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும். பொரியறது அடங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் எடுத்தது சின்ன கப்பில் 3/4 கப்பு தான் எடுத்தேன். இந்த அளவுக்கு சோளம் பொரிஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக நம்ம சேர்த்து விட்ட சால்ட் மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா சோளத்தில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுறேன். ரெடி பண்ண பாப்கார்னை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இந்த பாப்கார்னில் உங்களுக்கு காரசாரமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை மிளகுத்தூள் டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு சாட் மசாலா சேர்க்குறது பிடிக்குங்க. சாட் மசாலா சேர்த்து சாப்பிடும்பொழுது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அதனால் நான் சாட் மசாலா சேர்க்குறேன். கொஞ்சமாக சாட் மசாலாவை தூவி விட்டுட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி தூவிட்டு நம்ம குலுக்கி விட்டுடலாம். மறுபடியும் கொஞ்சம் சாட் மசாலா தூவிட்டால் ஃபுல்லாக பரவிடும். சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, அருமையான டேஸ்டான பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னா நினச்சாலே வீட்டில் சுட சுட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டிவியில் மூவி பார்க்கும்பொழுதும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது அவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக சூடாக இந்த பாப்கார்னை ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம கடையில் விற்கிற ரெடிமிக்ஸ் பாப்கார்னை வாங்கி செய்யாமல் இந்த மாதிரி சின்ன பாப்கார்ன், நம்ம பொரிக்கிற பாப்கார்ன் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பொரித்து நம்மளே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பாப்கார்ன் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.